ஹலோ கைஸ், வெல்கம் டு 9 to 5 மேக் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா CleanMyMac எக்ஸ் வந்துக்கிட்டு நீங்கள் பிக் ஷோரில் வந்துக்கிட்டு MacOS பிக் ஷோரில் வந்துக்கிட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் MacOS மொன்ட்ரேயில் வந்துக்கிட்டு க்ரஷ் ஆகும். சிலாக்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமலே இருக்கும். சம்டைம் வந்துக்கிட்டு சிலாக்களுக்கு ஸ்கேன் கொடுத்தோன்னு வந்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதை வந்துக்கிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது வந்துக்கிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை வந்துக்கிட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த CleanMyMac வந்துக்கிட்டு MacBook என்ற ஒரு கம்பெனியால் டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ நீங்கள் இந்த MacBook கம்பெனியால் டெவலப் பண்ண MacBookோட சைட்டுக்கு போய் வந்துக்கிட்டு நீங்கள் இதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி ஒரு இல்லாட்டி வந்துக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளோட சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் வந்துக்கிட்டு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுறன்ற எப்படி என்று தெரியும். ஸோ நான் இந்த லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இல்லாட்டி நான் ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு கட்டாயம் கொடுப்பேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்தேன், இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கி. ப்ரீமியம் ப்ரோ, ஃபோட்டோஷாப், லைட் ரூம், அதேமாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர், இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கி. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் சேனல் இதில் நான் வந்து எல்லா வீடியோஸ் எல்லா அப்டேட்ஸும் வந்துக்கிட்டு போடுவோம். ஸோ ஃபேஸ்புக் பேஜையும் வந்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸை வந்துக்கிட்டு இமீடியட்டாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நான் முக்கியமாக செய்கிறதுக்கு காரணம் வந்துக்கிட்டு இந்த விஜய் தந்திரா ப்ரோ தான் பேரை வந்துக்கிட்டு ரோங்கா சொல்லியிருந்தா, சாரி. ஸோ அவருக்கு தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ செய்கிறோம். ஸோ அவர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருப்பார், நான் லிங்க் கொடுத்தேன். அது வந்துட்டு க்ரஷ் ஆகிருக்கும். ஸோ அவருக்கு வீடியோ செய்கிறேன். நான் சாட்டர்டே இதை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலையாக போயிடுது, சாரி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வார அந்த CleanMyMac வந்துட்டு க்ரஷ் ஆகிறது எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்றதை நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை வந்துக்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஸ்கேன் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுறது மூலம் க்ளீன் அப் பண்ணும் உங்களோட சிஸ்டமில் இருக்க ஜங்க் ஃபைல்ஸ், மற்றது உங்களோட சிஸ்டமில் இருக்க அந்த ப்ரொடெக்ஷன், ஏதாவது அன்வான்டான அதுக்கு ஒரு டவுட்டான ஃபைல்ஸுகள் எதுவும் இருந்தால் வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணும். அடுத்து ஸ்பீடுண்டா வந்துக்கிட்டு நம்மளோட பேக்கெண்டில் வந்துக்கிட்டு ஏதாவது சாஃப்ட்வேர் அது எதுவும் ரன் ஆகி இருந்தால், ஏதாவது அப்ளிகேஷன் ரன் ஆகியிருந்தால், ஸோ அதையும் வந்துக்கிட்டு அன்வான்டான அப்ளிகேஷன் இருந்தால் அதையும் வந்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தை வந்துக்கிட்டு ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் ஸ்கேனில் இருக்க வந்துக்கிட்டு பெனிஃபிட். இது வந்துக்கிட்டு நீங்கள் டெய்லி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சாலே போதும். இல்லாட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும், ஸ்மார்ட் ஸ்கேனை வந்துக்கிட்டு பண்ணுங்க என்று சொல்லும். ஸோ நீங்கள் அது சஜஸ்ட் பண்ணுற நேரம் செஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி ஒன்ஸ் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்துக்கிட்டு சிஸ்டம் ஜங்க். இது வந்துட்டு செப்பரேட்டாக சிஸ்டம் ஜங்கை மட்டும் வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இதிலே போட்டுருப்பாங்க. ரிமூவ் டெம்பரரி ஃபைல்ஸ் டு ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அண்ட் ஸ்மூத்தன் யுவர் மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி வந்துட்டு மெக்கை வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணுமென்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனியாக சிஸ்டம் ஜங்கை மட்டும் க்ளீன் பண்ணணுமாண்டா வந்துட்டு அதில் க்ளீன் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது நீங்கள் ஸ்மார்ட் ஸ்கேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜங்க், அதேமாதிரி வந்துட்டு ரன் மெயின்டெனன்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ், அதேமாதிரி ஃபுல் டிஎன்எஸ் கேஷ், ஃப்ரீ அப் ரம், ஸோ ரம்மை எல்லாம் வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணி வந்துக்கிட்டு நம்மளோட பிசிஏ, நம்மளோட இந்த மெக்கை வந்துக்கிட்டு ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அடுத்தது மெயில் அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பார்ப்போம். சிஸ்டம்லான் வந்துக்கிட்டு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆகினதை வந்துக்கிட்டு ரிமூவ் பண்ணும். அதே நேரம் வந்துக்கிட்டு மெயிலில் வந்துக்கிட்டு எதுவும் அன்வான்டான எதுவும் பிசிங் ஃபைல்ஸோ வந்தால் வந்துக்கிட்டு செக் பண்ணி வந்துட்டு அதையும் ரிமூவ் பண்ணி. இது ட்ராஷ் பின்ஸ். ஸோ உங்களோட பின்ஸ், உங்களோட ரீசைக்கிள் பின் இருக்கு, அந்த ரீசைக்கிள் பின்னை வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு க்ளீனாக வச்சுக்கும். ஸோ இது வளமையாக நம்மளே வந்துக்கிட்டு மெனுவில் செய்யலாம். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கேனுக்கு கொடுக்க நேரம் அதுவே வந்துக்கிட்டு எதுவுமே இருந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளோட பின்னில் வந்துட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சிஸ்டமில் ஸ்டோரேஜ்லான் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். ஸோ அதையும் வந்துக்கிட்டு இது ரிமூவ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்துக்கிட்டு கிடைக்கும். அடுத்து மேல்வேர் ரிமூவல்னால் உங்களோட சிஸ்டத்தில் வந்துக்கிட்டு எதுவும் சஸ்பீசியஸ் ஃபைல்ஸ் எதுவும் இருந்தால், ஸோ நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்க. சம்டைம் நீங்கள் இந்த அடோப் சாஃப்ட்வேர் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணக்க வந்துக்கிட்டு கேட் கீப்பர் ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த கேட் கீப்பர் வந்துக்கிட்டு நம்ம அடோப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவை, அது ஒரு க்ராக் ஃபைல் தான். ஆனால் வந்துக்கிட்டு அடோப் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு வந்துக்கிட்டு அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த ஸ்கேனுக்கு கொடுக்க மூலமாக வந்துக்கிட்டு உங்களோட இல்லை கேட் கீப்பர் இன்ஸ்டால் ஆகி இருந்தால் வந்துக்கிட்டு அதை வந்துட்டு இது ஸ்கேன் பண்ணி இது
சஸ்பீஷியஸ் ஃபைல்னு சொல்லும். ஸோ நீங்கள் அடோப் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு வந்துட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இதை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுற மூலம். ஸோ இதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம். ஏன்னா உங்களோட சிஸ்டத்தில் அவ்வளோத்தையும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அது எந்த ஃபைல் வந்துட்டு தேவையில்லாத ஃபைல் வைரஸ் இருக்க ஃபைல்னு சொல்லி தாரத்துக்கு வந்துட்டு சிஸ்டத்தில் அவ்வளோத்தையும் ஸ்கேன் பண்ணதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது வந்துட்டு ப்ரைவசி. ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு ப்ரௌஸ் பண்ண பேசிக்காக வந்து சஃபாரி ஃபீச்சர்ஸ் இருக்கி அன்வான்டான ட்ராக்கர்ஸை வந்துக்கிட்டு விடாது. அதேமாதிரி கூகுள் குரோம் வந்துக்கிட்டு அப்படி இல்லை. நம்மளோட தேவையில்லாத ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு விட்டு நம்மளோட சிஸ்டத்தில் அது வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். க்ளீன் யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆட்டோஃபில்ஸ் ஃபார்ம் அண்ட் அதர் டேட்டா சர்வ் பை பாப்புலர் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்க அன்வான்டான ஃபைல்ஸை வந்துக்கிட்டு இது ரிமூவ் பண்ணும். இதை நீங்கள் வாய்ச்சி பார்த்துல நான் சொல்கிற அளவு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஒப்டிமைசேஷனை வந்துக்கிட்டு பார்த்தோம்னா இதில் எந்தெந்த ஆப்ஸ் வந்துக்கிட்டு லொகின் ஐட்டம், அதாவது வந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணக்க டேர்ன் ஆன் பண்ணக்கே வந்துக்கிட்டு சில ஆப்புகள் வந்துக்கிட்டு ரன் ஆகும் இந்த லான்ச் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்துக்கிட்டு இதுகளெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணக்க வந்துக்கிட்டு எந்தவித ஆப்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை இதில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி எதுவும் ரன் ஆனால் வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு காட்டும். நீங்கள் ஸோ அதை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இதில் எனேபிள் அண்டிருக்கிறத டிசேபிள் பண்ணி கொள்ளலாம். ஒன் டிரைவ் ஏஜென்ட் வந்துட்டு நான் கொடுத்து வச்சுக்கேன். அதே மாதிரி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அப்டேட்டும் கொடுத்து வச்சுக்கேன். அது தேவை. அடுத்த கிரியேட்டிவ் க்ளவுட் இருக்கு. ஆனால் வந்துட்டு அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையில்லை. நம்ம கிரியேட்டிவ் க்ளவுடில் வந்துட்டு இது அப்டேட் பண்ணினோம்னா நம்மளை ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சுக்க ஃபோட்டோஷாப்போ ப்ரீமியம் ப்ரோ இதுகள் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் அன்வான்டா. ஸோ நம்ம அதையெல்லாம் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வைக்கலாம். அடுத்தது மெயின்டெனன்ஸ் வந்தாண்டா பொதுவாக பேசிக்காக இருக்கிறது வந்துக்கிட்டு இதுலேயும் இருக்கும். ஃப்ரீ அப்புறம் இதில் நீங்கள் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பண்ணுறது இருக்கும். அதேமாதிரி வந்துட்டு ரிப்பேர் டிஸ்பர்மிஷன். ஸோ உங்களோட டிஸ்பர்மிஷன் வந்துட்டு நீங்கள் அன்வான்டான ஏதாவது அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருந்தீங்க அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணும். அன்இன்ஸ்டாலர் ஒரு எப்போ வந்துக்கிட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாக்க நம்ம ஈஸியாக வந்துக்கிட்டு இப்படி தூக்கி இந்த ஃபைலில் தூக்கி வந்துக்கிட்டு நம்ம ட்ரஷுக்கு போட்டாலே அந்த சாஃப்ட்வேர் வந்துக்கிட்டு ரிமூவ் ஆயிடும். ஆனால் வந்துக்கிட்டு அந்த சாஃப்ட்வேர் டேட்டாஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நம்மளோட மெக்கில் வந்துக்கிட்டு ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ அதையெல்லாம் மொத்த டேட்டாஸையும் வந்துக்கிட்டு எப்படி ரிமூவ் பண்ணக்கூடியது தான் வந்துக்கிட்டு இந்த CleanMyMac அன்ஸ்டாலர்ன்ற செட்டப். இந்த அன்ஸ்டாலர்ன்ற செட்டப்பை வந்துக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து இதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ தேவையில்லாத விஷுவல் ஸ்டுடியோ கோட் தேவையில்லைன்னா வந்துக்கிட்டு அதை கிளிக் பண்ணி அன்ஸ்டாலுக்கு வந்துக்கிட்டு கொடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்துக்கிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்துக்கிட்டு போகிற நேரம் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா வந்துக்கிட்டு நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணுற நேரம் வந்துக்கிட்டு அதுவே வந்துக்கிட்டு கேட்கும் இன்னைக்கு அன்ஸ்டால் வித் CleanMyMac X இது கொடுத்து வந்துக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்துக்கிட்டு அப்டேட்டர். இந்த அப்டேட்டர் வந்துக்கிட்டு உங்களோட மெக்கில் இருக்க வந்துக்கிட்டு எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் வந்துக்கிட்டு இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு வந்துக்கிட்டு சம்டைம் உங்களோட ஆப் ஸ்டோர்லேயும் வந்துக்கிட்டு அதுக்குரிய அப்டேட்ஸ் காட்டாது. ஆனால் வந்துக்கிட்டு இந்த CleanMyMac Xல் வந்துக்கிட்டு காட்டும். ஸோ நீங்கள் CleanMyMacல வந்துக்கிட்டு அப்டேட்ஸை பண்ணிக்கொள்ளலாம். மேலுக்கு இருக்க அவ்வளோ நம்ம வந்துக்கிட்டு ஓகே மால்வேர் ரிமூவல் நம்மளுக்கு ஒரு த்ரெட்டை வந்துக்கிட்டு காட்டிருக்கு. ஸோ ஓப்பன் கேட் இது வந்துக்கிட்டு CleanMyMac Xல் வந்துக்கிட்டு எந்த DMG ஃபைலில் வந்துக்கிட்டு இந்த ஓப்பன் கேட்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஓப்பன் கேட்ஸ் இருக்கத்தால சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டாம் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணினேன். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணினா அடுத்த செட்டப் வந்துக்கிட்டு நம்ம தேவையான எகெயின் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் திருப்பி இதை ரிமூவ் பண்ணினது பிறகு வந்துக்கிட்டு இந்த செட்டப் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இனி தேவையில்லை. ஸோ அதால் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயம் வாரத்துக்கு முதல் வந்துக்கிட்டு CleanMyMac Xை வந்துக்கிட்டு எப்படி க்ராஷ் ஆகாமல் எப்படி MacOS Montereyல யூஸ் பண்ணுறதை வந்துக்கிட்டு பார்ப்போம். முதலாவது வந்துக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின பிறகு சம்டைம்ஸ் எல்லாங்களுக்கு இது வந்துக்கிட்டு ஓப்பன் ஆகும். CleanMyMac வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணினோன்னு ஓப்பன் ஆகி இந்த விண்டோ வரும். ஆனால் வந்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணின உடனே வந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னா வந்துக்கிட்டு இந்த ஆப் அப்படியே வந்துக்கிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த CleanMyMac Xை வந்து ஓப்பன் பண்ணி இதில் லெஃப்ட் சைட் மேல் கார்னரில் வந்துக்கிட்டு பார்த்தே இல்லைண்டா ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த ப்ரெஃபரன்ஸுக்கு வந்துக்கிட்டு போய்க்கங்க. இந்த ப்ரெஃபரன்ஸில் போய் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேண்ட கேட்கும். ஸோ அப்டேட் பண்ணப்படா நீங்கள் இதை அப்டேட்டு கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக் இது வந்துக்கிட்டு இருந்தால் வந்துக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கரெக்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால இதில் வந்துக்கிட்டு இன்றைக்கி அது டிக்கில் இருக்கும். ப்ளே சவுண்ட் ஃபார் மெயின் CleanMyMac X எக்ஷன்ஸ் இது வந்துக்கிட்டு இருந்தால் உங்களோட CleanMyMac வந்துக்கிட்டு க்ராஷ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ப்ளே சவுண்ட் ஃபார் மெயின் CleanMyMac இதை வந்துக்கிட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கு பிறகு வந்துக்கிட்டு உங்களோட ரன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரன் பண்ணினீங்களோ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரன் பண்ணும். ஸோ அப்படி எடுத்த
கொடுத்ததுக்கு புறவும் வந்துக்கிட்டு உங்களுடைய க்ராஷ் ஆகுதாண்டா நீங்கள் என்ன செய்யுங்கண்டா பேஸுக்கு போனோன்னா இந்த கண்டெக்ட்ஸுக்கு வந்து போனேன் இதை அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கண்டெக்ஸில் வந்துக்கிட்டு இது டிக் பண்ணி இருக்கும். ஸோ இந்த கண்டெக்ஸில் இருக்க வந்துக்கிட்டு அந்த டிக்கை வந்துக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட எப்போ வந்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட CleanMyMac X வந்துக்கிட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துக்கிட்டு ரன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் டைம் வந்துக்கிட்டு செய்யுங்க. செஞ்சது பிறகு வந்துக்கிட்டு CleanMyMac வந்துக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். லார்ஜ் அண்ட் ஓல்டு ஃபைல் இது வந்துட்டு கட்டாயம் தேவையான ஃபைல். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட மெக்கில் வந்துக்கிட்டு ஏதும் லார்ஜ் ஃபைல்ஸ் அல்லது வந்துக்கிட்டு ஒரு பழைய ஃபைல் நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல் வந்துக்கிட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது தேவையில்லாத ஃபைலோ வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் நீங்கள். இது ரொம்பவே எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்துக்கிட்டு ஷ்ரேடரோண்டா வந்துக்கிட்டு செலக்ட் ஃபைல். நீங்கள் ஒரு ஃபைலை வந்துக்கிட்டு உங்களோட ரீசைக்கிள் பின்னுகையும் வராமல் மொத்தமாக உங்களோட மெக்கிலேருந்து மொத்தமாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஷ்ரெட்டரை வந்துக்கிட்டு யூஸ் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணினே இல்லைண்டா வந்துக்கிட்டு உங்களோட இல்லை அதுக்குரிய ஒரு தடயமும் இல்லாமல் வந்துக்கிட்டு அந்த ஃபைல்ஸ் மொத்தமாக வந்துக்கிட்டு டிலீட் ஆயிடும். ஸோ இன்னும் ஒன்று பார்த்தோம்னா நம்மளோட இந்த மெனு டோகுலில் வந்துக்கிட்டு இப்படி வரும். இதில் வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்துக்கிட்டு பார்த்துக்கொள்ளலாம். நம்மளோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கின்றதை பார்த்துக்கொள்ளலாம். ட்ராஷ் அடுத்து நம்மளோட இதுலேயும் வந்துக்கிட்டு நம்ம ரெம்மை ஒரு ஒர்க் பண்ணி இருக்க நேரம் வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு இதில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். எவ்வளோ இருக்கன்றதை டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்துக்கிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு மெயினாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தார ஒவ்வொரு லைக்கும் தான் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலமாக வந்துக்கிட்டு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஸோ நான் ஃபேஸ்புக்கில் டெய்லி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். பீஸ்.